நாதா என்று உரைத்தாலே என் மனைவி தாரை நம்பி வந்தேனே இந்த போரை இழந்து விட்டேனே வாலியின் பேரை இனி நான் துணை கொள்வது யாரை ஏழு பராமரத்தின் மறைவிலே மறைந்தது என் மீது இந்த கலையை கொடுத்து ஓடி மறைந்து விட்டாரே கொடியவன் இக்காரியத்தை செய்தவன் யார் இந்த அம்மை எழுதவன் யார் இந்த பாரத்தை வெளுத்தவன் யார் என்று தெரியவில்லை சக்கரன் சூழாயுதமோ சக்கரன் சூழாயுதமோ அந்த சண்முகன் வேலாயுதமோ அந்த திருமாலின் சக்கராயுதமோ சுக்ரீவன் செய்த போதனையே தும்பி துளைப்பது போல் துளைக்குதன் மார்பில் ஐயோ ஐயோ தெரியவில்லை இறைவா அந்த சக்கரைய சூழாயுதமாக இருக்குமோ அந்த சக்கரன் யார் என்னை பெற்று நான் வணங்கக்கூடிய தெய்வமாயிற்று அறியாமல் அந்த ஈர்த்தனின் மகனாயிற்று எதற்காக எட்டு வேலாயிற்று ஒருவேளை அந்த திருமாவுடைய சக்கராயுதமாக இருக்குமோ அந்த திருமாலுக்கு நான் எப்பொழுதுமே கடவுளுக்கு நடத்துகிறார் அவர்கள் எனக்கு பகையாளியா அல்லது எதிராளியா எதற்காக என்கிற சக்கராய் தேவம் புரிந்தார் என் தம்பி சுக்கிரவன் மாலை சூடி வந்து சுக்கிரவன் செய்த போட்டு தும்பி துளைப்பது போல் துளைத்துக் கொண்டே செல்லுகிறது இந்த அம்மானது யார் விட்ட கலையை யார் விட்ட அம்பு யார் விட்ட பானம் என்றே தெரியவில்லை இறைவா இந்த பானம் யாரவன் கைதியவன் எவன் இந்த பானம் யாரவன் இந்த பானம் யாரவன் இந்த மாதத்தை தெரியவில்லையே இதுவரையில் யாரையும் வகையாளியாக நினைப்பது நான் யாரோட வம்பச்சண்டைக்கு திறந்தது என்னோடு வந்த சண்டை இருப்பது எனக்கு இதுவரையில் யாருமே எதிர்கள் கிடையாது அப்படி இருக்கும்போது மரத்தை மறந்தே மறந்தது என்று கடை கொடுத்தபடியார் உலகத்திலும் இல்லை உண்டது ஓர் பெரிய சொல்லை உலகத்திலும் இல்லை
மறந்து விட்டாய். இதுக்கு சக்திய ராமா எதிவா எதிவா. உனக்கு நான் என்ன பகை நடத்தி இதற்காக ராமா என்னுடைய மரத்தை மறைந்திருந்து கடை கொடுத்தாய். ராமா நீ இந்த வாரி அழைக்கவில்லை, தர்மன் வேலி அடித்து விட்டாய். ராமா தர்மன் வேலி அடித்து விட்டாய். உன் தோல் வலிமை எல்லாம் ஒரு புயலை பற்றாமல் ஒரு முயலை பற்றி விட்டதே ராமா, ஒரு முயலை பற்றி விட்டது. இதுவா உன் தோல் வலிமை, இதுவா உன் ஆற்றல், இதுவா உன் தீரம்? ராமா நீ யார் இப்பேற்பட்ட செயலை செய்யக்கூடியவன்? நீ யார் எப்பேற்பட்டவன்? எப்படிப்பட்ட குலத்திலே பிறந்தவன்? சூரிய குல மரபிலே பிறந்தவனாய்க்கு நீ யார் இப்பேற்பட்ட காரியத்தை செய்யக்கூடியவன்? உன் குலத்திலே பிறந்த சிவ சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடியவன் ஒரு புறாவிற்காக தன் குடை சொல்லி எடுத்து கொடுத்தானே, அவன் அல்லவா உன் குலத்திலே பிறந்தவன்? முல்லைக்காக தன் தேரையே பரிசாக கொடுத்தானே பாரி, அவன் அல்லவா உன் குலத்திலே ஒரு பசுமைக்காக தன் மகன் என்று பாராமல் அதே சக்கரத்தை அடப்பட செய்த மகனையே கொண்டாடி, அவன் அல்லவா உன் குலத்திலே பிறந்தவன்? சத்தியம் என்று சொல்லக்கூடிய ஐந்தத்திலே காப்பாற்றுவதற்காக நாடு இழந்து நகரம் இழந்து மனைவி மக்களை பிறந்து புலையினை கடிகையாகி இடுகான் என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே காத்தாடி அரிச்சது, அவன் அல்லவா உன் குலத்திலே பிறந்தவன்? அதையெல்லாம் மறந்து என் மீது மரத்தின் மரபிலே மறந்திருந்து கடையை துடைத்து விட்டாயே ராமா, கடையை துடைத்து விட்டாய். இல்லற துறந்து நம்பி நல்லற துறந்தில்லாத சூரியன் மரபும் இன்று வில்லற துறந்து இந்த ராமனால். ராமா நீ யார் எப்பேற்பட்டவன்? முறை செய்து காப்பாற்றும் மக்களுக்கு இறையான தார்வேந்தன் தசரதன் தவப்பெருமாய் நீ யார் இந்த செயலை செய்த சமன் செய்து சீர்தூக்கும் கோலாம் செங்கோலாட்சியே அந்த சக்கரவர்த்தி திருமகனாயிற்று. நீ யார் இந்த காரியத்தை செய்யக்கூடியது? குலம் இது, கல்வி இது, குற்றம் இது, வன்மை ஈதென்றால் திண்மை அலமர செய்யலாமோ அயர்ந்திருந்து அயர்ந்துடாமோ? ராமா நீயாக இப்பேற்பட்ட காரியத்தை செய்யக்கூடியவன்? நீயா மரத்தின் மரபியை மறந்திருந்து எண்ணிக்கு கடை கொடுக்கக்கூடியவன்? நான் உனக்கு என்ன தீமை நினைத்தேன்? உனக்கு நான் என்ன பாவத்தை செய்தேன்? எதற்காக ராமா மரத்தின் மரபிலே மறந்திருந்து என் மீது கடை கொடுத்தாய்? ராமா இந்த வாடி அழித்து விட்டாயே, அதுவா உன் ஆற்று? நீ செய்த இந்த அதாத செயலை கண்டு விடாது சிரிக்கத்தான் பொழுது உன் பூதங்கள் ஐந்து. ராமா உன்னை கண்டு நான் வெட்கப்படுகிறேன். ராமா வெட்கப்படுகிறேன். நீ செய்த இந்த செயலை கண்டு நான் எதற்காக வெட்கப்படுகிறேன்? உன் தோல் வலிமையெல்லாம் இந்த வானர கூட்டத்திலே இதை போய்விட்டது. இதை கண்டு நான் வெட்கப்படுகிறேன். ராமா வெட்கப்படுகிறேன். நீ யார்? எப்பேற்பட்டவன்? இந்த பூமி பாரத்தை தீர்த்து வந்த புதிய புருஷாக்கள் உனக்காக பாமர மக்கள் ஆளுமைக்கு தெய்வமும் தெய்வம் என்று தெய்வ வழிபாடு செய்கிறார்கள். நீயா இந்த செயலை செய்யப்படுகிறது? ராமா வாய்மையும் மரபு காத்து மண்ணுயிர் துறந்தவர்கள் மரபை காத்து தீமைதான் காத்து நான் செய்தால் தீங்கல்ல
மன்னன் துறந்த மன்னன் தாய்மையும் நட்பும் தர்மமும் தடவி நின்றாய். நான் செய்தது குற்றம் கிடையாது. நான் செய்தான் தர்மம் என்று என் கண் முன்னால் நின்று கொண்டிருக்கிறாய். நீ காரியத்தை செய்ய ராமா, உனக்காக பாமர மக்கள் ஆலயம் அமைத்து தெய்வ வழிபாடு செய்தார்கள். கோவிலில் தர்மம் உண்டோ உட்குளத்தில் முடித்தோர்க்கெல்லாம் ஆவியை ஜனகம் பெற்ற அன்னத்தில் அமைதி வந்து தேவியை பிரிந்த பின்னோ செய்கையோ திகழ்த்தன போலும் தேவியே எந்த பேரும் கலைகளும் கொடுத்தாய் போலும். ராமா, உன்மனுவை ஜானகியை தென்னிலையை வந்து ராவணன் சிலைகளுக்கு சென்று விட்டாரை வலிமயங்கி சித்தம் கலங்கி நிலைத்தடமாறி என் மீது நம்பை விட்டாயா? ராமா, அதற்கு ஓர் அழிவு செய்து போனால் அதற்கு ஏதோ ஒரு புறங்கரசுக்குள்ளே மனிதரை கூறிக்கொண்டு என்பால் எப்படை கண்டாய். இதன் பணி நீ கொண்டால் உன் புகழையார் பறிக்கற்பாளர். ராமா, உன்மனைவி ஜானகி என் நிலையை வந்து ராமனும் சிறியருக்கு சென்று விட்டாலே ஒரே ஒரு வார்த்தை என் நிலையை உரைத்திருந்தால் இந்த கிஷ்கிந்தில் இருந்தபடி என் ஒற்றை வளைந்து அசைத்து ராவணா என்று ஒரே ஒரு குரல் கொடுத்திருந்தால் ஓடி வந்திருப்பார். உன்மனைவி ஜானகியை உடுக்கிற ஒப்படைத்திருப்பார். சரணமும் சரணமின்றி சரணாகதி அடைந்திருப்பானா? அதையெல்லாம் நிறுத்திவிட்டு அடுத்தவன் ஒரு துணைக்கு நின்றாய். அருவி கட்டாய். அம்பை என் மீது விட்டாய். ராமா, பகை முடித்தோம் உயிர் முடித்தோம் என்று நீ நகை முடித்தும் செய்யலாம். ஆனால் உன்னை கண்டு நான் வெட்கப்படுகிறேன். ராமா, வெட்கப்படுகிறேன். நீ ஒரு நல்லவனாக இருந்தால், நீ ஒரு நியாயவாதியாக இருந்தா, நீ என்ன செய்திருக்க வேண்டும்? நலம் கண்ட இருவரை அழைத்திருக்க வேண்டும். தவறு செய்தவன் யார் என்று தெரிந்திருக்க வேண்டும். தவறு செய்தவனுக்கு தகுந்த தண்டனை கொடுத்திருக்க வேண்டும். அதையெல்லாம் விடுத்துவிட்டு ஒருவன் பால் கருணை வைத்து பிரிதொருவன் பால் பகை வைத்து பகை முடித்தோம் உயிர் முடித்தோம் என்று நீ நகை முடித்தும் சென்று கொண்டிருக்கிறாய். இதுவாவும் தோல்வி, இதுவாவும் ஆற்றல், இதுவாவும் வீரம். நீ ஆயுதப்பட்ட சில செய்யப்படுவது. ராமா, ஏழு மராமரத்தின் மறைவிலே மறைந்திருந்து என் மீது கணையை கொடுத்தாய். நீ ஒரு வீரனாக இருந்திருந்தால் நேருக்கு நேராக வந்திருக்க என் எதிரே நின்று சமர்த்திருக்க வேண்டும். அப்போது என் மீது பானத்தை இருக்க வேண்டும். அப்படி செய்தால் ஆண்மகன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு வேலையை போல், ஒரு கோளை போல் மரத்தின் மறைவிலே மறைந்திருந்து என் மீது இந்த கணையை கொடுத்து விட்டாய். நீ ஆயுப்பட்ட காரியத்தை செய்யப்படுவது. ராமா, கூட்டொருவர் வேண்டாம் கொற்றமா பெற்றாதை கூட்டிலே செல்வமாகியே தம்பிக்கு கொடுத்து வந்தா செய்தால் என் தம்பிக்கு நல்கி கர்மம் செய்தால் கர்மம் தான் இரண்டே உண்டோ கூட்டொருவர் வேண்டாம் கொற்றவா பெற்றாதை கூட்டிய சிவமாகிய தம்பிக்கு கொடுத்து வந்தாய். நாட்டொரு கர்மம் செய்தால் என் தம்பிக்கு நல்கி காற்றொரு கர்மம் செய்தால் கர்மம் தான் இரண்டே. நீ எல்லாம் சிவாய். உனக்களித்த பட்டத்தை உன் தம்பி பரதக்களித்து உன் தந்தை தசரதற்கு ஒரு கர்மத்தை செய்தார். பஞ்ச வடிவிலே நன்றி ஜடாய் பட்சிக்கு ஒரு கர்மத்தை செய்தார். இந்த மலைவனத்தில் வந்து இந்த வானரத்தில் இவன் வாரிக்கு ஒரு கர்மத்தை செய்தார். இதுவரை நீ கர்மத்தை தான் செய்திருக்கிறாய் தவிர தர்மத்தை செய்கிறார். நீ எப்படி தர்மத்தை செய்வாய்? உன் குலத்திற்கேற்ற துர்புத்தி உனக்கு இருக்கிறது. அன்று உன் தந்தை தர்மத்தை செய்திருந்தால் அந்த தர்மத்தை நீ செய்திருப்பாய். உன் தந்தை கர்மத்தை செய்தால் அதே கர்மத்தை தான் நீ செய்திருக்கிறாய். உன்னை செலுத்த முடியாது. உன் குலத்திற்கேற்ற துர்புத்திடா. நீரளவை ஆகுமா நீராமல் கற்ற நூலளவை ஆகுமா உண்மை தவத்தளவை ஆகுமா தான் பெற்ற செல்வம் குலத்தளவையே ஆகுமா உணம் என்றபடி உன் குலத்திற்கேற்ற துர்புத்தி உனக்கு இருக்கிறது. எவன் கொண்டாடி தாலி எங்காத்தானா நம்ம கொண்டாடி தாலி கொட்டா தொகுனா போய் நினைக்கிறாங்க. உன் தந்தை கர்மத்தை செய்தல் என்று பிரச்சினி என்ன தெரியுமா? குடிமக்களுடைய குறைநிலத்திற்காக காணக சென்றார் வேட்டையாடுவதற்காக. அப்படி வேட்டையாடி கொண்டிருக்க சமயத்தில்
அனைத்து மிருகங்களை வேட்டையாடி முடித்து விட்டால் ஒரே ஒரு யானையானது உன் தந்தைக்காக பயந்து ஓடி மறைந்து விட்டது. நமக்காக பயந்து சென்ற யானை நீங்கள் விட்டுதான் மறைவிடும் என்று மரத்தின் மறைவிலே காத்துக் கொண்டிருந்தான் அவருடைய தந்தை. அப்போது நாடகத்தில் வசிக்கக்கூடியவர் ஜலபோஜன முடியும். அவர் ஏன் தெரியுமா ஜலபோஜன முடிவு? ஜலம் என்றால் தண்ணீர், போஜனம் என்றால் உணவு. தண்ணீரை மட்டுமே உணவாக இருந்தக்கூடியவர் ஜலபோஜன முடிவர். அவரோ பிறவி கூட கண் தெரியாது. அவருடைய மனைவி நானாந்திரி அம்மையார், அவளுக்கும் கண் தெரியாது, பிறவி கூடி. இவர்களுக்கு ஒரே ஒரு மகன் பிறந்தான். அவன் பெயரோ இளவனன் அல்லது சரவணன் என்று உழைப்பார்கள். மகனோ வளர்ந்து வாழ்வாக செய்து விட்டார். இவர்களுக்கு வயது முடிந்த காலத்தினால் மகனை அழைத்து, மகனை எங்களுக்கோ வயதாகிவிட்டது, ஆகினால் நாங்கள் காசி யாத்திரை செல்லும், எங்களை காசி யாத்திரைக்கு அழைத்துச் செல்லலாம் என்று மகனிடத்தில் கேட்க தாய் தந்தையின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக இருவரும் ஒரு கூடை நிறுத்தி அதில் இருவரையும் அமர செய்து தான் தோளிலே ஒரு காவடியை சுமந்து செல்வது போல் சுமந்து கொண்டு சென்றார். அப்படி செல்லும் வழியிலே அந்த ஜலபோஜன முனிவருக்கு தண்ணீர் தாகம் அதிகரித்திருக்கு. உடனே மகனை அனுப்பி, எனக்கோ தண்ணீர் தாகம், எங்காக சென்று தண்ணீரை கொண்டு வாயிட முறைக்கு தாய் தந்தையின் தாகத்தை தீர்க்க கரத்திலே குடும்பத்துக் கொண்டு நதிக்கரைக்கு ஓடி வந்தார். அந்த நதியிலே புதுவையிலே நீரை நிரப்பினார். ஒரு குடும்பத்தில் நீரில் சமைக்கு எப்படி இருக்கும்? புதுமான சத்தம் இருக்கும். அந்த சத்தத்தை கேட்ட ஒரு தந்தை, யானைதான் நீரல் நிறுத்தி, உன் தந்தைக்கு எப்பொழுதுமே ஒரு தனித்திறமை உண்டு. எந்த திசையில் இந்த சத்தம் இருக்குதோ அந்த திசையை நோக்கி பின்புறமா பானத்தை விடுவார். அப்படி சத்தத்தை கேட்ட ஒரு தந்தை பின்புறமா பானத்தை விட்டார். அந்த அரியா சிறுவன் அந்த சிறுவன் மாற்றிய கட்சி, ஐயோ அம்மா அம்மா என்று துடிதுடி பேசாய்ந்தாடா. யானைதான் நீரல் நிறுத்தி பானத்தை விடுத்தோம். ஆனால் ஏதோ ஒரு சிறுவன் இருக்கிறது என்று ஓடி வந்த அந்த நதிக்கரைக்கு உயிருக்காக ஒத்தலாடி கொண்டிருந்தான் அந்த சிறுவன். ஐயா, நீ யார், எதற்காக இங்கு வந்தாய் என கேட்டதற்கு அந்த அந்த சிறுவன், என் தாய் தந்தையோ பிறகு கொள்வது இருவருக்குமே கட்டுமையாது. அவளை நாம் காசியாத்தில் அழைத்துச் சென்று என் தாய் தந்தை ஒரு தாகத்துடன் இருக்கிறார்கள், இந்த தண்ணீர் எடுத்துச் சென்று என் தாய் தந்தைக்கு ஒப்படைத்து விடுகிறது துடித்து சேர்த்தான் அந்த அந்த சிறுவன். உடனே கரத்திலே குழுவெடுத்துக் கொண்டு புறப்பட்ட நபரை பார்ப்பதற்காக, ஐயா உங்களுக்காக தண்ணீர் கொண்டு வந்திருக்கிறேன், இந்த தண்ணீரை அருந்துகிற வரைக்கே உடனே அந்த ஜலபோஜன முனிவரும் இந்த குரலை கேட்கும்போது மகன் குரல் போலால் நீ யார் என கேட்டதற்கு நீ ஒப்பம் சொல்றானா, நான் அயோத்திக்கிறவன், என் பெயரோ தசரத சக்கரவர்த்தி, கானகத்தில் வேட்டையாடி கொண்டது, எனக்காக பயந்து ஓடி மறைந்து ஒரு யானையானது, அந்த யானை அழிப்பதற்காக மரத்தின் மறுபடியை காத்துக் கொடுத்து உன் மகனோ புதுமையை நீர நிரப்பு சமயத்தில் யானைதான் நீரில் நினைத்து வானத்துவனுக்கு உன் மகனோ இறந்து விட்டான் ஐயா என்று உரைத்தானாம். எங்களுக்காக இருந்தவன் ஒரே ஒரு மகன், ஒப்பற்ற மகன். நாங்கள் இறந்து விட்டால் எங்களுக்கு பின்னால் என் மகன் ஈமச்சலகை செய்வான் என்று நினைத்து கொடுக்கிறான். இருந்த ஒரு மகனை கொண்டு விட்டால் இப்போது உனக்கு நான் சாபத்தை கொடுக்கிறேன். உனக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் சரி, நீ இறக்கு தருவாய். ஒரு பிள்ளை கூட இருந்து உனக்கு கர்மகாரியத்தை செய்ய மாட்டான். அன்று கொடுத்தாண்டா அந்த ஆண்டவன் சாபம். அப்போது உன் தந்தை பெருமையாக நடிக்கலாம். ஏன் தெரியுமா? உன் தந்தைக்கோ 3 மனைவிகள், மோசனை, கையை, சுமத்ராதி என 3 மனைவிகளை மனமுறுத்தி பல ஆண்டு காலம் உங்களுடைய பிறகு சட்ட அறைகள் இல்லையாம். ஆனால் நமக்கு குழந்தை பிறக்க போகிறது. நாம் இறக்கும் தருவாய் தானே பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள். ஆனால் நமக்கு பிள்ளை பிறக்க போகிறது. சந்தோஷமாக நாட்டுக்கு ஓடி வந்தார். கலைக்கோட்டி மாமனை அழைத்து வந்தார். புத்திரை காமேஷ்டியாக செய்தார். அந்த யாகத்தில் ஒரு பூதம் தோன்றேன். பூதத்தின் அருளால் அமிர்த பாயாசம் கிடைத்து அந்த அமிர்த பாயாசத்தை 3 மனிதர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். மூவருமே நீராடி விட்டு அமிர்த பாயாசத்தை சுபத்ராதை சிகை அலங்காரம் செய்வதற்காக மதில் சுவத்தின் மீது அந்த பாயாசத்தை விட்டு மாடியின் மீது நின்று கொண்டிருந்தாராம். அப்பொழுது ஒரு காகமானது ஓடி வந்து அந்த அமிர்த பாயாசத்தை தட்டி கீழே தள்ளிவிட்டதாம். அந்த அமிர்த பாயாசத்தை அருந்த முடியாவிட்டால் நமக்கு குழந்தை பிறக்காது என்று அழுது கொண்டிருந்தாராம். உடனே உன் தாய் கோசலையும் உன் இளைய தாய் கையை சென்று எதற்காக அழுகிறாய் என்று கேட்டதற்கு அமிர்த பாயாசத்தை கீழே தவறிவிட்டது, அதை அருந்தாவிட்டதற்கு குழந்தை பிறக்காத முறைக்கு இருவரும் அவளுக்கு வீட்டிருந்த பொண்ணில் ஆளுக்கு ஒரு கையெழுத்து கொடுத்தலாம். இவர்கள் ஒன்றுதான் ஒரு பாகம், அந்த கை சுபத்ராதேவி ஒன்று 2 பாகம் ஆகினார். அப்படி மூவரும் மருந்தை பிறகு 10 மாதம் கழித்த பிறகு சித்திரை மாதம் நவமி திதி புனர்பூச நட்சத்திரம் கடக லக்னத்தில் 9ஆம் தேதியில் மூத்த மனைவி கோசலைக்கு மகனாக ராமனாக நீ பிறந்தார். இளைய மனைவி கைகேயிக்கு மகன் பிறந்தார்.
மூன்றாவது மனைவி சுபத்ரா தேவிக்கு லட்சுமணன் சத்ருகன். ஆனால் இரு பாகத்தில் உள்ள கருத்தில் இரு குழந்தைகள் பிறந்தது. அப்படி நால்வரும் 4 வேதங்கள் போல் வளர்ந்தவரே விஸ்வாமித்திரர் கானகத்திலே காடுகள் சொல்லக்கூடிய அரைக்கியாதையாக தடுமாறுகிறது. அந்த யாகத்தை காட்சி விடுவது உன் நாட்டிற்கு ஓடி வந்து உன்னை அழைத்தார். உன் தந்தை தயக்கத்தோடு உன்னை காணக வைத்து வைத்தார். கானக சட்டைகள் காடையை வதம் செய்தது. யாகத்தை காற்றுகள் புறப்பட்டு வருவதை அகலையை சாபமோட்டு சேர்த்து விதயமான நகரத்தை அடைந்து யாருமே வளைக்க முடியாத தருகிறது சொல்லக்கூடிய நிலை வளர்த்து ஜானகியை மனமுடித்து புறப்படும் சமயத்தில் எதிரே பரசுராமன் சூரிய குலத்தில் 21 முறை கருவிற்கு ஆணுபத்தோடு புறப்பட்டு வந்தால் பரசுராமனுடைய 27 அடக்கி நாட்டை நாடுகள். அப்பொழுது உன் தந்தையும் கண்ணாடி அருகாமைச்சல் இசையரங்கம் செய்ய காதோறும் ஒரு நரமணி சென்றான். அந்த நரமணியை பார்த்த ஒரு தந்தை, என்னடா இது நமக்கோ வயதாகிறது இருமலர் கொண்டு என் நாட்டை ஆளும் தகுதி நமக்கு தெரியாது. மூத்த மகன் ராமனுக்கு நாடு உனக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்காக பறைசாற்றினார். அப்பொழுது பூமியில் சொல்லக்கூடிய மந்திரையை முன்படுத்தினார். ஒரு சக்திகளை கைகளை மனதை மாற்றி ஒரு நேரத்தில் சம்ராசுரன் யுத்தத்தில் வாங்கிய வரத்தை இப்பொழுது பயன்படுத்தி ஒரு வரம் ராமன் 14 வருடம் காடு போக வேண்டும். மற்றொரு வரம் உன் மகன் நாட்டை ஆள வேண்டும். மரத்தினை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற முறைக்கு சிறிய தாயும் பூமியில் சொல்லக்கூடிய மந்திரை குடும்பத்தின் வார்த்தையை கேட்டு உன் தந்தை ரசனத்தை மரத்தினை சத்தியமாக கேட்கிறார். எப்படி ஒரு வரம் ராமன் 14 வருடம் காடு போக வேண்டும். என் மகன் பரவன் என் நாட்டை ஆள வேண்டும் என்று மரத்தினை கேட்டார். அப்பொழுது உன் தந்தை பேசுகிறது அறிப்பார். உன் மகன் பரவனை நாட்டை ஆளத்தில் ராமன் நாட்டினை எங்காவது ஒரு மூலையில் இருக்கட்டும். ஆனால் ராமன் காடு போக வேண்டும் அவரை உரைக்கு நீ சிறியதா என்ன உரைக்கிறார். ராமன் நாட்டில் இருந்தால் அண்ணன் இருக்கு பின்னவன் அருகிலே அமர்ந்து விட்டது இழிவாக பேசுவார்கள். ஆகினால் ராமன் நாட்டில் இல்லாவிட்டால் ராமன் இல்லாத காலத்தினால் தான் மறுபடியும் நாட்டியாளர்கள் என்று பேசுவார்கள். ஆகினால் ராமன் காடுதான் போக வேண்டும் உரைக்கு இந்த வார்த்தையை என்னால் உரைக்க முடியாது. ராமனுக்கு இந்திய கொள்கை சாய்ந்தார். உடனில் உன் இளைய தாய் உன் சிற்றனை கையை உன்னை தந்திரமாக அழைத்து உன்னை 14 வருஷம் காட்டுக்கு போனா போக மாட்டேனோ எப்படி சொல்றா. ஆடிசூழ் உலகம் எல்லாம் பரதனை ஆளை போகிலும் சரைகள் தாங்கி தமமனை தான் மேற்கொண்டு புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வாவினையினால் தந்தை மரதனியை ஆதரித்து தாயூர் சரைகள் தாங்கி தமமதை தான் மேற்கொண்டு ஊதுடும் வெண்கானில் புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் பாவினை இயம்பினார் ஒரு தந்தை. 14 வருஷம் காட்டுக்கு போனா போமையும் போக மாட்டேனும் மறைமுகமாக சொல்றான். 7 ஆண்டில் 7 14 அதை மறைமுகமாக வெற்றி கலக்கிறார். நீயும் சித்தத்தை பற்றிய சிறமை கொண்டு நாடகம் புறப்பட்டு விட்டாய். உன் தம்பி லட்சுமணன் நீங்கள் இல்லாத நாட்டில் நான் இருக்க மாட்டேன். நீங்கள் இருக்கணும் நான் அயோத்தியில் உன்னோடு புறப்பட்டால் உன் மனைவி ஜானகி அவளும் உன்னோடு புறப்பட்டால் காணவும் மூவரும் கானக புறப்பட்டு இருக்கிற செய்தி கட்டுவது உன் தந்தை இது துரத்தி சேர்த்தாண்டா. உன் தந்தை சாகும்போது இன்னும் நாட்டில் இல்லை. உன் இளைய தம்பி லட்சுமணன் நாட்டில் உன் தம்பிமார்கள் மரணத்திற்கு அவர்கள் நாட்டில் பாட்டி விழா இளைஞர்களுடைய தேர்ச்சியை நாட்டுக்கு செல்விட்டார்கள். ஒப்பனுக்கு 4 புள்ள போடுங்க 4 புள்ள போடுங்க கரும்பு காய்ச்சி செஞ்சுக்கிறா. அந்த அந்தனர் கொடுத்த சாபம் அப்படியே படித்து விட்டோம். உடனே நீயோ கானக புறப்பட்டு விட்டாய். அண்ணனுடைய பட்டாபிஷேகத்தை காண வேண்டும் புறப்பட்டு வந்தான். நாட்டிற்கு ஒரு தம்பி வரவேற்று நாடே கோபத்தோடு காட்சி கொடியெல்லாம் அழைக்கப்பட்டிய பருவங்கள் நாட்டு மக்கள் எல்லாம் பாபர்ரா பாபர்ரா என்று அழைக்கக்கூடிய நாட்டு மக்கள் அவரை பார்த்து முகத்திலிப்போடு முகத்தை தூக்கிக் கொள்ளலாம். நாட்டு மக்கள் எல்லாம் ஒரு முகமாக நம்மை பார்க்கிறார்கள். கொடியெல்லாம் அழைக்கப்பட்டிய பிறக்கிறது. நாடே சோகத்தோடு காட்சி வைக்கிறது. என்ன நடந்தது தெரியாமல் அரண்மனைக்கு புறப்பட்டு வந்தால் தாய் கையை கேட்டால் உண்மை விளக்க பிறந்தது. உடனே தந்தைக்கு ஈமத்திற்கு கூட செய்யாமல் உன்னை பார்க்கும் போது வந்துவிட்டால் அவன் வரும் பெருமாய் நீங்கள் எங்கே பம்பை நதிக்கு தந்தை செய்ய பொம்பை நதிக்கு விட்டால் உன் தந்தை
பம்பை நதிக்கரையிலே ஈமச்சடங்கு செய்து முடித்தேன். ஈமச்சடங்கு செய்து முடித்து விட்டேன். அண்ணா வாருங்கள், நாட்டிற்கு போகலாம். நீங்கள் இல்லாத நாடு ஒரு நாடா? நீங்கள் இல்லாத அயோத்தியா நீங்கள் அமர்ந்து ஆட்சி செய்யாத ஒரு அரியணையா? வாருங்கள் அண்ணா, நாட்டுக்கு போகாத முயற்சி. தம்பி சிற்றனை வார்த்தையை சிரமிக் கொண்டு புறப்பட்டு மதுமத்தியை காணவும். நான் 14 வருடத்தை 14 நாட்களாக கழித்து தொடங்கி அதுவரை நீங்களே சென்று ஆட்சி செய்யறா என்று முயற்சி. உன் தம்பியும் நீங்கள் இல்லாத நாட்டுக்கு நான் சொல்ல மாட்டேன். உன் பாதுகை என்று சொல்லக்கூடிய செருப்பை தாருங்களா? அந்த செருப்பு எடுத்து சென்று சித்தூர் சொல்லக்கூடிய நந்தி கிராமத்தில் இருக்கு 14 வருடம் நான் பூஜை செய்து வருகிறேன். நீங்கள் எப்பொழுது நாட்டிற்கு வருகிறோ அப்பொழுது நான் நாட்டிற்கு வருவேன். இந்த 14 வருடத்தில் ஒரு நாளில் தவறினாலும் அதே இடத்தில் அக்னி மூர்த்தியை மூட்டி நான் மாற்றிக் கொள்வது. உன் தம்பி வைத்தான், உன் தம்பிதான் செருப்பை கேட்டான். நீ செருப்பை கொடுத்தாயடா, அந்த தம்பிக்காக செருப்பை கொடுத்த சீமான் எதற்காக மரத்தை என்று தலைவிட்டார். தம்பியை துரத்தியவன் தயம் வசப்படுத்தி நீ பெண்ணிடம் படையை ஒட்டி வீரனாய் நீ வாழ்ந்து வந்தாய், வீரனாய் நீ வாழ்ந்து வந்தாய். நம்பினோர் உலகில் உண்டோ என்ன என்றார் வந்தடையே, நம்பினோர் உலகில் உண்டோ என்ன என்றார் வந்தடையே. கும்பிடு ஓரை கார்க்க குணமுடன் இதை நான் செய்தேன், இதை நான் செய்தேன். தம்பி என்று மாறாமல் அவனை எதிரியாக நினைத்து அவனை அடைத்து சித்திரவதை செய்தார். மட்டுமில்லாமல் அவனுடைய மனைவியை நீ பெண்ணாக நினைத்தாய். அது மட்டுமா, பகவனாக நினைக்காமல் நண்பனாக்கிக் கொண்டாய். அதனால்தான் நான் இப்பேற்பட்ட செயலை குணமுடன் செய்தேன். பகவனாக நினைக்காமல் நண்பனாக ஏற்றுக்கொண்டாய். தம்பியின் மனைவியார் மகனாக நினைக்கக்கூடியவள் அப்பேற்பட்டவளை பெண்டார நினைக்கிறாய். என் தம்பியின் மனைவி நான் பெண்டார நினைக்கிறது உனக்கு யாரா சொல்றீங்க? உன் தம்பிதான் சொன்னா. என் தம்பிக்கு என்ன தெரியும்? என் தம்பி தவறு செய்தான், அவனை அடித்து நாட்டு வெட்டியார் துரத்தினி. அவன் ஒரு ஆண்மகன், எங்கு வேண்டுமானால் சொல்லலாம், எப்படி வேண்டுமானால் பிழைத்துக் கொள்ளலாம். ஆனால் என் தம்பி மனைவியார் ஒரு பெண்மகன், ஒரு பெண்ணாகப்பட்டவன். கணவன் இல்லாமல் தன்னை தலைமையை வாழ முடியுமா? ஆகினால் என் பாதுகாப்பில் என் நண்பர்கள் என் தம்பி மனைவி பத்திரமாக இருக்கிறாரா? சரி, நீ உரைப்பது என் தம்பியின் மனைவியின் மீது நான் ஆசைப்பட்டதாக இருக்கட்டும். இதை தவறு நீ சொல்லலாம். நாங்கள் யார் 5 அடி மிருக இடத்தை சேர்ந்தவன். எங்களுக்கு தலையா சமத்தியா புணர்த்தி செய்வது வழக்கம். நான் 5 ரூபா ஜீவன் நான் செய்தது தவறு கிடையாது என்று உரைக்கின்றாய். ஏன் அதே 4 ரூபா படுத்த ஜடாவை பற்றி சொல்லக்கூடிய 10 செய்த செயலையும் ஜடனென்று சொல்லக்கூடிய யானை செய்த செயலையும் இவைகள் இரண்டும் செய்ததை தூக்கி பார்த்தா நீ செய்தது தவறு தவறு தப்பு தப்புதான். நான் செய்தது தவறு. என்னை கொல்ல உனக்கு என்னடா அறிவு? எனக்கு இருக்க சிம்மாசனம் உனக்குண்டு, எனக்கு இருக்க மமடி உனக்குண்டு, எனக்கு இருக்க செங்கோல் உனக்குண்டு, எனக்கு இருக்க நாடு உனக்குண்டு. உனக்கு என்ன அறிவு இருக்கிறது சொல்வது? சரி, அப்படியே என்னை கொல்ல வேண்டும் என்று புறப்பட்டு வந்தாய். நீ ஒரு வீரனாக இருந்திருந்தால் என் நேருக்கு நாளாக வந்திருக்க வேண்டும், என்னொரு இதழில் சமர்சிக்க வேண்டும், என் மீது நீ கடையிலிருந்து தொடுத்திருக்க வேண்டும். அப்படி என் மீது பானம் செய்திருந்தால் நீ ஒரு ஆண் மீது ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு வேலையை போல் மரணத்தின் மறைவிலே மறந்து என் மீது கடையை தொடுத்து பற்றி நான் தான் கொண்டிருந்த மாதத்தின் கண்முன்னால் இருக்கிறாய். நீ யாரா ஒரு நான் யார், நீ யார், எதற்காக நாம் இங்கு வந்தோம் என்று உண்மை தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறாய். ஏனென்றால்
இப்பொழுது நீயோ அஞ்ஞான இருளிலே இருக்கின்றாய். இப்பொழுது உனக்கு நான் மெஞ்ஞானம் தருகின்றேன். அப்பொழுது உனக்கு நன்றாக புரியும் நாம் யார் நீ யார் என்பது. தவறு செய்து விட்டேன் ஆண்டவா, தவறு செய்து விட்டேன். ஐநான இரண்டே மூலிகள் கலக்கிறார். கடுமணி தொற்றால் அடித்து விட்டேன் உன்னை. ஐநான ஒளியால் காலையில் அழைத்துக் கொள்கிறேன். மது கொண்ட மயக்கத்தினால் அந்த வேலை மறந்து இப்படிப்பட்ட தவறு செய்து தவறு செய்து விட்டேன் சுவாமி, தவறு செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடுகிறேன், என்னை மன்னித்து விடுகிறேன். தம்பிக்காக சிறப்பை கொடுத்த சீமானை நான் உழைத்தது தவறு. எதற்காக தம்பிக்கு சிறப்பு கொடுத்தீர்கள்? இப்போது நடப்பது ஒரு கேதாயுகம். இதற்கு முன்பாக நடப்பது ஒரு கேதாயுகம். ஏதாயுகத்தில் ராவணனுடைய அக்கிரமம் அதிகரித்து வந்தது. செய்கின்ற யாகத்தை அளிக்கிறார்கள். மாமிசத்தை மூன்று யாகத்திலே போடுகிறார்கள். அவருடைய அக்கிரமம் அதிகரித்து விட்டது. ராவணனை அழிக்க வேண்டும் முனிவர்கள் யாரும் ஒன்று சேர்ந்து முன்னிடத்திலே முறையிலே அப்பொழுது நீங்கள் என்ன வைத்தீர்கள்? இப்போது நடப்பது ஒரு கேதாயுகம். அடுத்து நடக்கப்போது ஒரு கேதாயுகம். கேதாயுகத்தில் அயோத்தியமா நகரிலே தசரத சக்கரவர்த்திக்கு மூத்த மகனாக நான் ராமனாக பிறக்கப் போகிறேன். என் மனைவி லட்சுமியோ ஜானகியாக பிறக்கப் போகிறார்கள். என் தோழில் இருக்கக்கூடிய சக்தி சக்கரமோ பரத சக்கரனாக பிறக்கப் போகிறார்கள். நான் அமரக்கூடிய ஆதிசேரனோ லட்சுமணாக பிறக்கப் போகிறார். தேவதைகள் அம்சமோ பாதியாக பிறக்கப் போகிறார்கள். சூரியனுடைய அம்சமோ சுற்றுலாக பிறக்கப் போகிறார். ஈஸ்வருடைய அம்சமோ ஆஞ்சநேயராக பிறக்கப் போகிறார். பிரம்மனுடைய அம்சமோ ராமச்சந்திரனாக பிறக்கப் போகிறார். நடைவாணியின் அம்சமோ சூரியன் மந்திரையாக பிறக்கப் போகிறார். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அவதாரத்தை கொடுக்கிறேன். அதன் பிரகாரமே அடுத்த கேதாயுகத்தில் ராவணானில் நான் அறிவுறுக்கிறேன் என்று உரைத்தீர்கள். ஆண்டவா, கேதா யுகத்திலே சோமுகா துணை மகன் செய்து விட்டு நீங்கள் ஆழ்ந்த நித்தனை இருக்கும் சமயத்தில் எதுவுமே இல்லாமல் மறந்து உன் பாதையில் சொல்லக்கூடிய சிறப்பை ஆலயத்தில் விட்டு நீங்கள் நித்திரை அமர்ந்து அப்போது உன் தோழில் இருக்கக்கூடிய அந்த சங்கு சக்கரமானது அந்த பாதையில் சொல்லக்கூடிய சிறப்பை பார்த்து எள்ளி நகையாடுதான். என் பாதையில் ஆலயத்தின் உள்ளே வருவதற்கு உனக்கு என்ன அறிஞர் இருக்கிறது? அந்த செருப்பை பார்த்து சிரித்ததான் உடனே நீங்கள் எழுந்து பாதை அணிந்து கொண்டு நடக்கும் சமயத்தில் அந்த பாதையானது உங்களை பார்த்து அழுகலாம். எதற்காக அழுகிறாய் என்று செருப்பை பார்த்து நீங்கள் கேட்பதற்கு சுவாமி எந்த வித குழந்தையாக தவறு சென்று இருந்தால் எதுவுமே இல்லாமல் மரத்தின் மறைவில் ஆலயத்தின் உள்ளே மறந்து என்னை பார்த்து சொல்லக்கூடிய செருப்பு விட்டு உன் தோழில் இருக்கக்கூடிய சகை சக்கரமாக என்னை பார்த்து தவறாக பேசுகிறார் சுவாமி. அதற்காக தான் அழுகிறேன் என்று கொடுத்தது. அப்போது அந்த பாதைக்கு என்ன ஆறுதல் வைத்தது? இந்த பிறவிலே அவரை தவறு செய்துவிட்டார்கள். அடுத்த பிறவிலே என் தோழியில் இருக்கக்கூடிய சங்கை சக்கரம் மரதன் சக்கரனாக பிறக்கப் போகிறார்கள். இப்பிறவிலே அவர்கள் செய்த தவறு. அடுத்த பிறவிலே இந்த பாதையில் சொல்லக்கூடிய செருப்பை எடுத்துச் சென்று நந்தி என்ற கிராமத்தில் வைத்து 14 மணி வைத்து உன்னையே துன்பமாக வணங்கி வருவார்கள். ஆகினால்தான் தம்பிக்காக நீங்கள் சிறப்பு கொடுத்திருக்கிறீர்கள். இதை அறியாமல் தம்பிக்காக சிறப்பு கொடுத்த சீமானை உங்களை தவறாக பேசிவிட்டேன் சுவாமி, தவறாக பேசி என்னை மன்னித்து விடலாண்டவா. உன் கடத்தினால் இந்த புனித மனித நிரப்புகிறது. இதை நான் பெருமையாக நான் எடுத்துக்கொள்கிறேன். இன்னும் சிறிது காலம் இந்த பூமியிலே நீ வாழ்ந்து விட்டு வரலாமே. நான் யார்? நான் ஒரு அடிப்பட்ட குரங்கு. ஒரு குரங்குக்கு அடிப்பட்டு விட்டால் மற்ற குரங்குகள் குரங்கு கூட்டத்தில் சேர்க்காதாம். அப்படி அடிப்பட்ட குரங்கானது நம்மை குரங்கு கூட்டத்தில் சேர்க்கவில்லை என்று அந்த அடிப்பட்ட பொருளை குத்தி குத்தி பெரிதாக்கி தன்னைத்தானே மதித்துக் கொள்ளுவோம். அதுபோன்று நான் ஒரு அடிப்பட்ட குரங்கு என்னை குரங்கு கூட்டத்தில் சேர்க்க மாட்டார்கள். ஆகினால் இந்த மதம் உன் கணக்கினால் வேறு நினைத்தால் அதை நினைத்து நான் திருத்தப்படுகிறேன். என் தம்பியின் வார்த்தையை கேட்டு மரத்தின் மறைவிலே மறைந்திருந்து கடை கொடுத்து விட்டது. அதே போல் ஒருநாள் என் தம்பி தவறு செய்தால் என் மீது எப்படி மறைந்திருந்து நீங்கள் கடை கொடுத்தீர்கள். அதுபோல் என் தம்பியை கொள்ளையை கூடாது. என்றாகி ஒரு நாள் உன் தந்தையை என் தந்தையை பார்த்து அண்ணனிற்கு பெண்ணவன அறிய ஆட்சி செய்தால் அண்ணனை கொண்ட நாப்பாவி என்று என் தந்தையை
என் தம்பியை பார்த்து படித்தார். அவன் செய்த நற்செயலுக்காகவும் அவன் செய்த குணத்திற்காகவும் அவனுக்கு நற்கதி அறிந்தது. இதனால் எனக்கு இந்த குடும்பம் ஆகினால் நான் இப்போ இறக்க முடியும். நான் இறக்க தருவாய். எனக்கு சாயுத்தம் சொல்லக்கூடிய நான்காம் முக்தி மோட்சத்தை நீங்கள் தான் அழைத்து விடுமாறு. அது மட்டுமல்லாமல் இதே மண்ணுலகை பிறந்து வாழ்வாங்கு வாழ்ந்து காலச்சென்று ஜனபால் என்று சொல்லக்கூடிய ஐயாவனுக்கு சாயுத்தம் சொல்லக்கூடிய நான்காவது முக்தி மோட்சத்தை நீங்கள் தான் இன்னும் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கின்றான் வல்வன். இந்த கொள்ளைக்கேற்ப இன்னும் இதே அஞ்சல்பட்டு நகரத்தைச் சேர்ந்த கன்னியப்பன் நாராயணன், கன்னியப்பன் நடராஜன். ஐயா கன்னியப்பன் நடராஜன் இருவரும் இணைந்து இதோ வாலிபடம் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய பையூர் நகரத்தைச் சேர்ந்த ஐயா தினகரன் ஐயா அவர்களை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரங்கமாநகர் உளானியே